மார்ச் 1 தலைமறைவா இருந்த திருநாவுக்கரசு ஒரு ஆடியோ வெளியிடுறான். இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தணும், இந்த கேஸ்ல நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தொடர்பு இருக்கு, அவங்களோட முகம்லாம் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வெளியிடுறான். இதில் முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்குது. நான் பெரும் உண்மை சொல்ல போகிறேன். அதுக்கு உங்கள் எதிர்கட்சி தலைவர் சப்போர்ட்டும், மீடியா சப்போர்ட்டும், அட்வொகேட் சார் சப்போர்ட்டும், நீதிபதி சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல. திருநாவுக்கரசு வெளியிட்ட இந்த ஆடியோ கூடுதல் சர்ச்சையை ஏற்படுத்துது. ஆடியோ சர்ச்சை அடங்குறதுக்குள்ள அடுத்த மார்ச் 4 திருநாவுக்கரசு ஒரு வீடியோ வெளியிடுறான். நான் வந்து நாளைக்கு சரணடைய போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறான். கண்டிப்பா என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நான் சிபிஐ கொடுக்க சொன்னேன், அது நீங்க அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, அந்த வழக்கு கொடுத்த பொண்ணையே விசாரிச்சு பாருங்க. சோ இதனை தொடர்ந்து மார்ச் 5 கார்ல பொள்ளாச்சி வந்த திருநாவுக்கரசை தனிப்படை காவல்துறையினர் வந்து கைது செய்யறாங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பெரிய தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது.